வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நீதியமைச்சர் தலைமையிலான குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது. நீதியமைச்சர் ஹர்ஷன ராஜகருணா, பிரதி அமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கிறது. ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடக்கின்றது. இதில் பங்கேற்கவே இந்த குழு அங்கு செல்கிறது. வெளிவார அமைச்சர் வீத ஹேரத் தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது. இந்த நிலையிலேயே நீதி அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு ஜெனீவா செல்ல உள்ளது. இந்த குழு ஜெனீவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உள்ளக பொறிமுறை விசாரணைகளை வலுப்படுத்தும் செயல்முறைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த சமையல் மஞ்சள் மூடைகள் தமிழகத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக தமிழ்நாடு மண்டபம் அடுத்த வேதாள கடற்கரை கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.14 லட்சம் இந்திய ரூபாய் மதிப்பிலான 1600 கிலோ எடை கொண்ட சமையல் மஞ்சள் மூடைகளை மரைன் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதுடன் வீட்டின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த வேதாளை மீனவர் கிராமத்திலிருந்து இலங்கைக்கு சமையல் மஞ்சள் மூடைகள் கடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மரைன் ஏடிஜிபி சஞ்சீவ் குமாரின் உதவியுடன் உத்தரவின் அடிப்படையில் மண்டபம் மரைன் போலீஸ் நிலைய ஆய்வாளர் ஜான்ஸ்ராணி தலைமையிலான மரைன் போலீசார் வேதாளை கிராமத்தில் திடீர் சோதனை நடாத்தினர். இதன்போது வீடொன்றில் இருந்து 40 கிலோ எடை கொண்ட 40 மூடைகளில் 1600 கிலோ எடையுள்ள சமையல் மஞ்சள் மூடைகள் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்தது. இந்நிலையில் குறித்த பொருட்களை பறிமுதல் செய்த மரைன் போலீசார் வீட்டின் உரிமையாளர் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சமையல் மஞ்சளின் இந்திய மதிப்பு 2,14,000 ரூபாய் என தெரிவித்த போலீசார் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். மஹயாவ பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமைப் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. மஹயாவ பிரதேசத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமைப் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் நேற்று கண்டி மாவட்ட செயலகத்தில் சபாநாயகர் ஜாத் விக்ரம்ரட்ன தலைமையில் இடம்பெற்றது. மஹயாவ பூர்ணவத்த மேற்கு கிராம சேவர் பிரிவைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2025 மே 31 ஜனாதிபதி நிதியத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டது. அதன் ஒரு கட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு புலமைப் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதன் முதல் கட்டமாக 28 மாணவர்களுக்கு புலமைப் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி, நாடாளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க, மத்திய மாகாண பிரதம செயலாளர் MA பிரேமசிங்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த, பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய மட்ட பளுதூக்கும் போட்டியில் திருகோணமலை மாவட்ட வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர். திருகோணமலையில் தேசிய மட்ட பளுதூக்குதல் போட்டியில் பதக்கங்களை கைப்பற்றிய வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர். பிரதேச மக்களின் ஏற்பாட்டில் கௌரவிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் திருகோணமலை ஏகாம்பரம் மைதானத்தில் நடைபெற்றது. 2 தங்கப்பதக்கங்கள், 1 வெள்ளிப்பதக்கம் மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்கள் திருகோணமலையைச் சேர்ந்த வீராங்கனைகள் கைப்பற்றினர். 17 வயதுக்குட்பட்ட 81 கிலோ பிரிவில் ஹரிணியும், 20 வயதுக்குட்பட்ட 59 கிலோ பிரிவில் கிசோதிகாவும் தங்கப்பதக்கங்களை பெற்றனர். இவர்கள் இருவரும் சண்முகா இந்து மகளிர் கல்லூரி மாணவிகள் ஆவர். 17 வயதுக்குட்பட்ட 71 கிலோ பிரிவில் கோபிகா வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இவர் உவர்மலை விவேகானந்தா கல்லூரியின் மாணவி ஆவார்.
17 வயதுக்கு உட்பட்ட 49 கிலோ பிரிவில் சுகல்ஜாவும் 20 வயதுக்குட்பட்ட 64 கிலோ பிரிவில் யோமிஷாவும் வெண்கலப் பதக்கங்களை பெற்றனர். இவர்களில் சுகல்ஜா விவேகானந்தா கல்லூரியினதும் யோமிஷா மல்லிகைத்தீவு மகா வித்தியாலய மாணவிகள் ஆவர். மாணவிகள் சாதனையை புரிய உதவிய சிரேஷ்ட பயிற்றுவிப்பாளர் உமாசுதன், இணைந்த பயிற்சியாளர் கிரிஜா, பயிற்சி ஆசிரியை மோகனகுமாரி ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட ஜனாதிபதி நிதியத்தை சரியான திசையில் கொண்டு செல்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் போது அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதி நிதியம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அதனை இந்த அரசாங்கத்தினால் சரியான திசைக்கு கொண்டுவர முடிந்தது எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியம் நிறுவப்பட்டதற்கான உண்மையான நோக்கம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. தொலைதூர கிராமங்களில் வாழும் மக்களுக்கு வசதிகளை வழங்க ஜனாதிபதி நிதியம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. மருத்துவ உதவிக்கு அப்பாற்பட்ட ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஜனாதிபதி நிதியம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது. மாணவர்களின் கல்விக்கு உதவும் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அது அறிவு நிறைந்த ஒரு நல்ல எதிர்கால மனித வளத்தை உருவாக்க பங்களிக்கும். ஒரே கட்டமைப்பின் கீழ் இருக்கும் கல்வி முறைக்கு பதிலாக பல்வேறு துறைகளை பார்க்கும் மற்றும் திறந்த மனதை கொண்ட மனித வளத்தை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்த தயாராக இருக்கிறோம். இது மாணவர்கள் தங்கள் கனவுகளை நினைவாக்க உதவும். ජනාධිපති අරමුදලේ ඇත්ත අරමුණ වෙනුවෙන් එක පාවිච්චි වෙන එක ඒකේ 100%ක්ම ඒ වෙනුවෙන් පාවිච්චි වෙන එක ගැන ඇත්තටම අද අපි ඉතාමත්ම සන්තෝෂයි. අද ඒක ලබා ගැනීම පහසු වෙන්න ඒක ඔන්ලයින් ලබා ගන්න පුළුවන් ක්‍රමයක් හරහා தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய சபாநாயகர் ஜாத் விக்ரமரட்ன, மனித வளங்களை வளர்ப்பதைப் போல் உலகில் வெற்றி பெறக்கூடிய வேறு எதுவும் இல்லை. நாட்டின் இளைஞர்களுக்கு அவற்றை முறையாகவும் திறம்படவும் பயன்படுத்துவதன் மூலம் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு. ஜனாதிபதி நிதியம் இன்று அந்த பணிக்கு பங்களிக்கிறது. மனித வளங்களை வளர்ப்பதன் மூலம் நாடு வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. අන්තිමට දැන් එන ප්‍රමාණය අඩුයි. ඒ ඔක්කොම විමධ්‍යගත කරලා. මේ ගැන ගොඩ සතුටුයි. මේ ශිෂ්‍යත් අරමුදලේ 41කට ක්‍රියාත්මක කරන වැඩපිළිවෙල සකස් කරලා. මට අදාහ ගන්න බැරුණා මෙච්චර වේගෙන් මේක කොහොමද කරේ කියලා. මම ඒ කාර්ය මණ්ඩලයට දීස ප්‍රණාමයෙන් මම පුද කරන්න කැමති ගරු ජනාධිපතිතුමා සියලු දෙනාටම මේ උත්තුංග කාර්ය කිරීම සම්බන්ධයෙන් වෙනදා කොළඹ மத்திய மாகாணத்தில் காப்போது உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறு பெற்ற மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களைச் சேர்ந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையில் 6 பாடப்பிரிவுகளின் கீழ் உயர் சித்திகளை பெற்ற முதல் 10 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் புலமை பரிசில் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி நிதியம் இதற்காக 36.1 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகளை பிராந்திய மட்டத்துக்கு பரவலாக்குவது தொடர்பாக மத்திய மாநிலத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களின் துறைசார் அலுவலர்களுக்கான ஒருநாள் விசேட செயலமர்வு கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மத்திய மாகாணத்தின் கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் ஜனாதிபதி நிதியத்தை கையாளும் துறைசார் அலுவலர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் மத்திய மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின்
எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பயனாளிகளுக்கு உயர்தர சேவைகளை வழங்கவும் நவீனமயமாக்கப்பட்ட ஆன்லைன் முறைகளை அறிமுகப்படுத்தவும் மற்றும் விரைவான சேவைகளை வழங்க தேவையான அறிவு மற்றும் பயிற்சி வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுரசேன வரட்ன, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, மத்திய மாநில பிரதம செயலாளர் M.A. பிரேமசிங்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழிசக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் அம்பாறை ஆலேரி வேம்பில் நடைபெற்றது. இலங்கை தமிழிசக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் கட்சியின் பொதுத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் அம்பாறை ஆலேரி வேம்பில் நடைபெற்றது. கட்சியின் பொது செயலாளர் M.A. சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ஞானமுத்து சிறுநேசன், ராசானக்கியன், ஈனா சிறுநாத், கானா கோடீஸ்வரன், S. குகதாசன் உட்பட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கைகள், தொகுதி கிளைகளின் புனரமைப்பு, உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்நோக்கும் சவால்கள், ஐநா மனிதுரிமை பேரவையில் இலங்கை விவகாரம், வெளிநாட்டு ராஜேந்திரிகளுடனான சந்திப்புகள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. மத்திய செயற்குழு கூட்டத்திலே இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிலைமைகள், அதாவது 34 உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம். அதைவிட மற்ற சபைகளிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது. ஆகவே இவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் முதலிலே ஆராய்ந்திருந்தோம். அரசாங்கம் திட்டமிட்டே எங்களுடைய உள்ளூராட்சி சபை தவிசாளர்களையும் உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தையும் புறக்கணிக்கிறதாக சகல மாவட்டங்களிலிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. நாங்களும் இதனை அவதானித்திருக்கிறோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அனைவரையும் புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தி முற்று முழுதாக ஏதோ தாங்கள் தான் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்வதைப் போல எல்லா மாவட்டங்களிலேயும் ஈடுபடுகிறார்கள். இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு கட்சி சார்பிலே நாங்கள் கடிதம் ஒன்றை அனுப்புவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம். அத்தோடு பல விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கோர இருக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அது சம்பந்தமான விடயங்களுக்கு கட்சியினாலே கட்சி தலைவரும் நானும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதங்கள், அறிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு மத்திய செயற்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது. தற்போது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம், இந்த 60வது கூட்டத்தொடரிலே இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்கூறலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற முதலாவது வரைவு சம்பந்தமாக நாளைய தினம் அங்கே உத்தியோகப்பற்ற ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதிலே வேறு விடயங்களை சேர்த்துக்கொள்வது, திருத்துவது சம்பந்தமான விடயங்கள் அங்கே பேசப்படும். இதில் எங்களுடைய கட்சியினுடைய ஈடுபாடு பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணைய நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம். ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை, கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். மற்ற உறுப்பு நாடுகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேருக்கும் இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது மட்டுமல்ல, கூட்டாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் முடிவாக எடுத்து எந்தெந்த நாடுகளோடு அவரவர் தொடர்ச்சியாக ஒரு உறவை பேண வேண்டும் என்று நாங்கள் வரும் நாட்களிலே சில ஒழுங்குகளை செய்ய இருக்கிறோம். இன ஒழிப்புக்கான மன எண்ணம், நோக்கம் வெளிப்படுகிற வண்ணமாக பல சாட்சியங்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கியிருக்கின்றன. அதில் பிரதானமானது செம்மணியிலே இருக்கிற மனித புதைகுழி. அது சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கிற கடிதங்களிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம்.
சர்வதேச ஈடுபாடு இந்த தருணத்தில் இருந்தே, அந்த அகழ்வு பணி தொடங்குகிற தருணத்தில் இருந்தே இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே இருந்தே நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ICJ, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களை பாரப்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் உறுப்பு நாடுகளுக்கு தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறோம். ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வலியுறுத்தியதை இலங்கை தமிழிசக் கட்சி வரவேற்றுள்ளது. ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதுரிமை பேரவையின் ஆணையாளர் தமது அறிக்கையில் வலியுறுத்தியிருப்பதை வரவேற்பதாகவும், உறுப்பு நாடுகள் இலங்கைக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழிசக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். உறுப்பு நாடுகள் உலகளாவிய நியாயாதிக்கத்தை உபயோகித்து இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லெப் என்கின்ற பொறிமுறையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் என்று மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கிறார். அது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதற்கு மேலதிகமாக இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஸ்தானிகரும் ரோம் சட்டத்திலே இலங்கை கைச்சாத்திட வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரிசை முன்வைத்திருக்கிறார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். பல காலமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே நாங்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் முதல் தடவையாக இந்த தடவை நாட்டினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஸ்தானிகரும் இதை வலியுறுத்தி சொல்லியிருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகிறோம். இலங்கை அரசாங்கத்துக்கு உறுப்பு நாடுகள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக நீங்களும் கடந்த நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணை கொண்டு வந்தால் சட்டமூலம் 2ஆம் வாசிப்புக்கு உட்பட்டது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களால் ஒரு சட்டமூலம் சமர்ப்பிப்பட்டது. ஆனாலும் கூட அரசு தரப்பிலே கூறப்படுகிறது உரிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றும் அதற்கான காரணமாக அதாவது மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்படுவதாக கூற வேண்டும். இந்த அடிப்படையிலே மேற்கொண்ட அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை முன்கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன இடையூறுகளிலே காணப்படுகிறது? இதில் ஒரு இடையூறும் இல்லை. தனிநபர் சட்டம் மூலமாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு அறிக்கையை அந்த குறித்த அமைச்சர் கொடுத்தாலே போதும். உடனடியாக 2ஆம் வாசிப்புக்கும் 3ஆம் வாசிப்புக்கும் அது எடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படலாம். ஆனால் நிலையியல் கட்டளையின்படி அந்த சட்டமூலம் ஒன்று தனியார் சட்டமூலமாக முன்மொழியப்பட்டால் குறித்த அமைச்சருக்கு 6 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக. அந்த 6 மாத காலம் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சட்டமூலத்தை 2ஆம் வாசிப்புக்கு முற்படுத்த முடியாது. அதனை காரணமாக வைத்து அவர்கள் இந்த கால இழுத்தடிப்பை செய்கிறார்கள். ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம். இதுக்கு அமைச்சர் 6 மாதம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சென்ற பாராளுமன்றத்திலே நீங்கள் சொன்னதைப் போலவே நான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தபோது ஏகமனதாக 2ஆம் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டது. JVPயும் அதுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். ஆகையினாலே அதே சட்டமூலத்தை திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வந்திருக்கிற வேளையிலே அதை குறித்து அவர்கள் எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உடனடியாக குறித்த அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும். 6 மாதம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. மட்டக்களப்பு மாமாங்கம் கிராமத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி குழு கூட்டமும் பாராளுமன்ற உறுப்பினருடனான மக்கள் சந்திப்பும் நேற்று மாலை நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாமாங்கம் கிராம சேவலர் பிரிவின் கிராம மக்களின் கோரிக்கைக்கு அமைய நேற்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு விஜயம் செய்து கிராம மக்களின் தேவைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். மாமாங்கம் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் B. நாகராஜா தலைமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் மட்டக்களப்பு மாநகரசபை உறுப்பினர் M. உதயராஜ், வவுனதீவு பிரதேச சபை உறுப்பினர் A. ரத்னசிங்கம், மாமாங்கம் கிராம சபை உத்தியோகஸ்தர் புண்ணியமூர்த்தி கிருத்திகா, பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் சுந்தர வதனி ராஜ்குமார் என பலரும் கலந்து கொண்டனர். சேதமடைந்த மாமாங்கம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடம், நெசவு நிலையம் மற்றும்
புனரமைக்கப்படாமல் காணப்படும் சேதமடைந்த வடிகான்கள் ஆகியவற்றினை பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மாமாங்கம் கிராமத்தில் புறமைக்க வேண்டிய திட்டங்களுக்கான திட்ட முன்மொழிவையும் கிராம மக்களிடம் பெற்றுக்கொண்டார். 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பான முன்னாயத்த வேலை திட்டங்களை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலே இந்த பிரதேச மக்கள், எமது மட்டக்களப்பு மாவட்ட மக்கள், இந்த நாட்டில் இருக்கும் மக்களின் தேவை எதுவென்று நாங்கள் அதை அறிந்து அதிலே நேரடியாக நாங்கள் களத்திலும் சென்று மக்களை அவர்களது தேவைகளை அவர்கள் மூலமாகவே பெற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு பெரும்பான்மையாக மக்களின் அடிப்படை தேவைகளை பொறுத்ததாக அதற்கான நிதிகளை பெற்று வழங்குவதற்காகத்தான் இது அமைய பெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பு அரசினர் ஆசிய கலாசாலை முன்னாள் அதிபர் அமரர் வானா கனகசிங்கம் நினைவாக வாழ்க்கையும் கல்வியும் எனும் நூல் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு அரசினர் ஆசிய கலாசாலை முன்னாள் அதிபர் அமரர் வானா கனகசிங்கம் அவர்களின் 86வது ஜனன தினத்தை சிறப்பிக்கும் அன்னாரின் வாழ்க்கையும் கல்வியும் எனும் அனுபவ பகிர்வு நூல் நேற்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு அரசினர் ஆசிய கலாசாலை பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண கலாசார திணைக்கள ஓய்வுநிலை மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமையில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதிதிகளாக மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி, ஓய்வுநிலை மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் எஸ் மனோகரன், மேதிஸ்த மத்திய கல்லூரி ஓய்வுநிலை அதிபர் KG அருளானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நூல் வெளியீட்டு விழா நிகழ்வில் கிழக்கு மாகாண கலாசார திணைக்கள ஓய்வுநிலை மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமை உரையாற்றினார். நூல் வெளியீட்டு உரையினை மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக முறைசாரா கல்வி பிரிவு ஓய்நிலை உதவி கல்வி பணிப்பாளர் M தயானந்தன் வழங்கினார். நூலின் நய உரையினை மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரி ஓய்வுநிலை விரிவுரையாளர் M சச்சிதானந்தன் நிகழ்த்தினார். நூல் வெளியீட்டு நிகழ்வில் விரிவுரையாளர்கள், கல்வியலாளர்கள், எழுத்தாளர்கள், கல்வி திணைக்கள அதிகாரிகள், ஓய்வுநிலை அரசினர், ஆசிய கலாசாலை ஆசிரியர்கள், அதிபர்கள், அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலையில் செய்தி வார வேலைத்திட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் R முரளீஸ்வரன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலையில் செய்தி வார தேசிய வேலைத்திட்டம் வைத்தியசாலை பொறுப்பதிகாரி டாக்டர் S இனியன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் பொது சுகார பரிசோதகர் D மணிமாறன், மாநகர சபை உறுப்பினர் K அருணன், வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்கள், வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், பாலமீன்மடு மாதர் சங்கம், லைட் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், ஆலயங்களின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், சகவாழ்வு மற்றும் மீளெழுச்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள், பாலமீன்மடு, சுவிஸ் கிராமம், திராய்மடு ஆகிய கிராமங்களின் அபிவிருத்தி சங்கங்களின் உறுப்பினர்கள், பாலமீன்மடு விக்னேஸ்வரா வித்தியாலய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வருடாந்த அபாகுஷ் பரீட்சை கொட்டகலையில் நடைபெற்றது. ஹோமேக் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் வருடாந்த அபாகுஷ் பரீட்சை கொட்டகலை தமிழ் மத்திய வித்தியாலயத்தில் நடைபெற்றது. சிறுவர்களின் மூளை விருத்தியையும் சிந்திக்கும் ஆற்றலையும் அதிகப்படுத்தும் நோக்கத்தில் நடாத்தப்பட்ட குறித்த பரீட்சையில் மலையத்தைச் சேர்ந்த ஊவா மாகாணம், மத்திய மாகாணம் ஆகிய பகுதிகளிலிருந்து மாணவர்கள் பங்கேற்றனர். குறித்த பரீட்சை கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் நடாத்தப்பட்டது. இதன்போது நிறுவனத்தின் உதவி இயக்குனர் சியாமலா கண்ணன், நிர்வாக அதிகாரி காந்திமதி சதீஷ் மற்றும் மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.